வீட்டுக்கு தூரம். போன வாரம் தான் வீட்டுக்கு தூரம்னா ஒரு மாசத்துல எத்தனை நாளைக்கு தூரமா இருப்பீங்க? மாசத்துல ஒரு தடவை தான் தூரம் ஆகணும்னு உங்க பஞ்சாயத்து சொல்லுதா? இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை மடக்கிட்டாயா? அடியே நீ மனசுல ஏதோ வச்சுட்டு பேசுறடி? ஆமாயா, மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். பாவையா அந்த பூவாத்த பண்றாரு. ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் சேர்ந்து அந்த ராஜபாவுக்கு பயந்துகிட்டு அநியாயமா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா? நீ எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா? நான் எங்கடி மீச வைக்கிறேன், அது தானா வளருது. உன்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? 8 கஜம் புடவை, ஒரு ரவிக்கப்பட்ட பொம்பளை மாதிரி. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கையா, என்னைக்கு அந்த பூவாத்தா பொன்ராசு ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்குதான் நீ என்ன தொடணும். அது வரைக்கும் நான் உனக்கு தூரம் தான். இது நான் எடுத்த முடிவு இல்ல, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. ஓ, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா? படுக்கை எடுத்துட்டு வெளியே போ. போகணுமா? ஆமாயா, போயா. இருடி, படுக்கை எடுக்க வேண்டாமா? இல்ல போகணுமா? போயண்ணா. எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போறோம்மா? போயா. இன்னைக்கு பார்த்து முருங்காய் குழம்பெல்லாம் நிறைய சாப்பிட்டு தொலைச்சுனேன். இந்த இடி இடிச்சு தள்ளுறாள. எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்போமா? கதவை தாப்பா போடாம இருந்தா செம கட்டி யானை விட்டு முட்டினா கூட திறக்காது. இன்னைக்கு சிவப்பட்டி தான்டா. போர்வை வேற. போயண்ணா, விழுந்து கெஞ்சினா மாத்திரம் சமாளிச்சிருவோம்னாக்கும். பூவாத்தாவுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. மரியாதையா இங்கேயே படு. பாப்பாத்தி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. சொன்னா கேளு, ஒழுங்கா இங்கேயே படு. என்ன எவர்த்திங் ஏகாம்பரம்? என்ன வைத்தீர? படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு. ஆமா, உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு, அதான் திண்ணைக்கு வந்துட்டேன். யார்கிட்ட கதை விடுறீங்க? மார்கழி மாசத்துலயாவது புழுக்கமாவது. நீங்க எதுக்கு வெளியே வந்து படுத்தீங்க? உள்ள கொசுக்கடி தாங்க முடியும். தட்டு வந்து உருண்ட தலையா எல்லாரும் வீட்லயும் அதான் பொத்திட்டு பாடியா. வெளியே படுத்திருக்க ஆம்பளைங்கள நான் காப்பாத்துக்க. கேட்டீங்களா இந்த ஆளுக்கு பாயத்துக்கு வெளியில போட்டா செவிரேறி குளிச்சு வந்து என் காரை தடவுறான். என்ன தைரியம் இருக்கு? என்ன கவுன்சியா? போற போக்க பார்த்தா அவனை அடிச்சு வெளியூர் கொண்டு போய் விட்டுருவா போல் இருக்கு. அகப்பைய பாத்தியா 2 கிலோமீட்டர் நீளம். அதுல ஒரு அடி வாங்கினா உங்ககிட்ட கூட மறந்து இல்ல. கிடையவே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த லட்சணத்தை தொடறதுக்கு பின்னால செவருதாடி போயிருக்கா. பாடியாயோ கூப்பிட அடிச்சுட்டு பாடியா. அத்தை, நான் ஆத்துக்கு போயிட்டு வரேன். அடுப்புல சாதம் வச்சிருக்கேன், பொங்கறதுக்குள்ள இறக்கி வைங்க. மாமா, நான் துணி துவைக்க போறேன். உன் துணி எதனா துவைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா போ. ஐயப்பா, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஆளை பாரு, சரியான சிடு மூஞ்சி. அத்தை சொன்னாச்சு, ஒரு நாளாவது திருச்சி பேசட்டுமா? சரியான சிடு மூஞ்சி. என்னடி தனியா பேசிட்டு வர? எல்லாம் எங்க மாமா வாழதான். நாளைக்கு மெட்ராஸ்க்கு போறாரு, அவர் அழுப்பு துணி எல்லாம் தோச்சு கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். அதுக்கு போய் கோச்சுக்கிறாரு. ஏய், அவரு உன் மாமன் தானே, அவர் கோச்சுக்காம வேற யாரு கோச்சுக்குவா? ஆமா, கோச்சுக்கிட்டாலும் எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி வள்ளு வள்ளுன்னு விழுறாரு. அந்த ஆளை கட்டிக்கிட்டு எப்படிதான் குடும்பம் நடத்த போறேனோ? என்னடி இது? என்ன பாத்தியாடி, எங்க மாமா பொறுப்பு இல்லாம பணம் காசுல பையில வச்சிருக்காரு. இது என்ன? ஏ பூபாத்தா, இது என்னன்னு பாரு. என் உயிர் பூவாத்தாவுக்கு பொன்னுராசு எழுதுவது. தினம் ஒரு தடையாவது உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நீ என்ன காதலிக்கிறேன்னு நான் நம்புறேன். இருந்தாலும் நீ என்ன காதலிக்கிறேங்கிறத உன் வாயால சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த லெட்டரை படிச்சதும் உன் பதிலுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். இப்படிக்கு பொன்னுராசு. என்னடி அந்த லெட்டர் படிச்சோன்னா உன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுல அப்படி என்ன எழுதிருக்கு? இல்லடே, ஒண்ணு இல்ல. ஏய், இந்த லெட்டரை உன் மாமா உனக்கு தாண்டி எழுதிருக்காரு. எனக்கா? ஆமா, படிக்கட்டுமா? படி 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 படி. என்னுயிர் ருக்மணிக்கு பொன்ராசி எழுதுவது. தினம் ஒரு தடவையாவது உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது.
என்ன மாமா தேடுற? பணம் தானே? இந்தா. பணம் இல்ல, இதுல ஒரு முக்கியமான லெட்டர் வச்சிருந்தேனே, எங்க? அதுவா? அது வந்து எங்கன்னு கேக்குறல, சொல்லு. அத பூவாத்தா கிட்ட கொடுத்துட்டேன். அவ எல்லாத்தையும் படிச்சுட்டு என்கிட்ட சொல்லிட்டா. பூவாத்தா லெட்டர் படிச்சுட்டாளா? படிச்சுட்டு என்ன சொன்ன? ஓ மாமா, இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுட்டு என்கிட்ட நீ ஒண்ணுமே சொல்லலையே. அது வந்து ஏண்டா இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? 8 மணி பஸ் நேரம் வச்சுல, புறப்படு. இந்தாப்பா பொன்ராசு, உனக்கு பிடிச்ச பலகாரம் இதுல வச்சிருக்கேன். போற வழியில நல்லா சாப்பிட்டுக்க. பத்திரமா போயிட்டு வா. தம்பி சீக்கிரம் புறப்படுங்க, வெட்டி கொண்டாங்க. பத்திரம் வாங்க. வரேம்மா, வரேன். பாத்து பாப்பா, போனோன்னு லெட்டர் போடு. அண்ணே, ராக்காய் கோயில் வந்துருச்சு, வண்டி நிறுத்த சொல்லுங்க. முத்தாமே, வண்டி நிறுத்த. ராக்காய், எங்க அப்பாவோட விருப்பத்துக்காகத்தான் நான் மெட்ராஸுக்கு வேலைக்கு போறேன். இன்னும் 1 வாரம் 10 நாள்ல வேலை பிடிக்கலன்னு திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் என் பூவாத்தாவை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். தம்பி, பூவாத்தாவை ராக்காயி பத்திரமா பாத்துக்குவா. தைரியமா இருங்க. 8 மணி பஸ்ஸுக்கு நேரம் ஆகுது. வாங்க. என்ன வழி அனுப்ப? பூவாத்தா பஸ் ஸ்டாப்புக்கு வருவாள். ஏன் தம்பி 8 மணி பஸ்ஸுக்கு போறேன்னு பூவாத்திட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க? நேத்தே சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? அப்புறம் என்ன, வந்துருவா. வாங்க, நேரமா தம்பி, வாங்க. அருகம்பாலாம் சீரானுங்க. இல்ல சாமான்லாம் எடுத்துக்க. சீக்கிரம் இறங்க, டைம் ஆச்சுல்ல. என்னமா நீங்க உங்களுக்காக பொன்ராஜ் தம்பி எவ்வளவு நேரம் காத்துக்கு தெரியுமா? இப்பதான் பஸ்ல போகுது. ஆனா நீங்க வேற, நான் ஒண்ணு அவருக்காக ஓடி வரல. எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடி வந்த? அந்த பஸ் கண்டக்டர் கிட்ட காசு கொடுத்தா டவுன்ல இருந்து எனக்காக நூலு பட்டனும் வாங்கிட்டு வருவாரு. இப்படி ஓடி வந்து பஸ் அதுக்குள்ள போயிடுச்சு. ஏங்க வணக்கங்க. வணக்கம். இந்த ஊர்ல பார்வதி அம்மா வீடு எங்கங்க இருக்கு? பார்வதி அம்மாக்கு நீங்க சொந்தங்களா? சொந்தம் இல்லைங்க, சம்பந்தம் பண்ணா அப்புறம் சொந்தம் தானுங்களே. சரி. இப்போ அவங்க பொண்ணு பூவாத்தாட பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பூவாத்தாவ பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஏங்க பூவாத்தாட உங்களுக்கு தெரியுமா? பூவாத்தா பொண்ணு எப்படி? தங்கமான பொண்ணுங்க. அப்படிங்களா? அவங்க வீடு எங்க இருக்கு? நேர போனீங்கன்னா இடது பக்கம் திரும்புங்க, 3வது வீடு. அப்படிங்களா? ரொம்ப நன்றி, வணக்கம். நல்லா பாத்துக்கிட்டியா? பிடிச்சிருக்கா? அப்புறம் அங்க வந்து அது இது நீ என்கிட்ட ஒண்ணும் பேசப்படாது. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா. நீ உள்ள போமா. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. பையனுக்கு 50 ஏக்கர் நிலம் இருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்ன? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என் சொத்தெல்லாம் அவளுக்குதான். நீங்க என்ன கேக்குறீங்களோ கேளுங்க, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். எப்படியும் பொண்ணுக்கு ஒரு 50 பணம் போடுவீங்கல்ல? நீ வேற, அவங்க என்ன போட மாட்டேன் நான் சொல்றாங்க.
என்ன பார்வதி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு கேக்குறாங்கல்ல, உன்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லு. 50 பவுன்னா கஷ்டம். ஒரு 25 பவுன் போடுறேன். அதான் பார்வதி அம்மா 25 பவுன் போடுறேன்ட்டாங்க. என்னங்க 50 பவுன் கேட்டேன், 25 பவுன் ஆக்கிட்டீங்க. கல்யாணத்தையாவது சட்டுப்புட்டுன்னு ஒரு வாரத்துக்குள்ள முடிக்க பாருங்க. ஏன்னா பையனுக்கு 8 வருஷம் பிறந்துரும். அதனாலதான். என்ன பார்வதிக்கா, அதான் அவங்க ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாங்கல்ல, சந்தோஷமா சரின்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள வரீங்களா? என்ன பார்வதிக்கா, திடீர்னு ஒரு வாரத்துல கல்யாணம்னா என் ஒருத்தையால என்ன செய்ய முடியும்? நாங்கெல்லாம் இல்லையா? இது உங்க வீட்டு கல்யாணமா, எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி. மாப்பிளையா முத்து மாப்பிளையும் நல்ல சம்பந்தம், ஒத்துக்க பார்வதி. ஆமா பார்வதி, பையனை பார்த்தா ரொம்ப அழகா நல்ல பையன் மாதிரி தெரியுது. பூவாத்தாளுக்கு ஏத்த ஜோடி, பேசாம ஒத்துக்க. ஆமாக்கா, ஒத்துக்குங்கக்கா. சரி, நீங்க எல்லாரும் சொல்ற தைரியத்துல நான் ஒத்துக்கிறேன். வாங்க. பூவாத்தா, மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்காருடி. ஏ சிப்ப, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. என்னம்மா நீங்க எல்லாரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவோட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். எங்க பூவாத்தா கல்யாணம் ஆச்சு? பூவாத்தா, எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்காத. என்னடி இது, இப்பதான் ரொம்ப நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு போன? பிடிக்கல அவ்வளவுதான். இது பாரு, இந்த கல்யாணம் நடக்கிறதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நீ போ. அப்ப தாம்பூலம் மாத்திக்கலாமே? சரிங்க. இந்தா, அவங்க தருங்க. அப்புறமா நான் இப்பவே பெறப்பட்டு போய் பத்திரிகை அடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்றேன். நம்ம பேசிக்கிட்டபடி வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கணும். உங்களுக்கு பூர்ண சம்மதம் தானே? சரி, அப்ப நான் போயிட்டு வர்றேன். பத்துக்கலாம்.